கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பனையூரில் உள்ள வீட்டில் இருந்து இன்று காலை 8 மணிக்கு விஜய் காரில் புறப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காலை 10:30 மணிக்கு உப்பளம் எலிபட் மைதானத்திற்கு விஜய் வர இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் பேச்சை கேட்க வரும் தொண்டர்கள் பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாவேகா கட்சி சார்பில் தொண்டர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் தாவேகா தலைவர் கூறியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பல்வேறு கட்சிகள் தங்களோட பிரச்சாரத்தை துவங்கி இருக்குது. இந்நிலையில தமிழக வெற்றி கழகம் தரப்புல கடந்த செப்டம்பர் மாதம் அந்த கட்சியோட பரப்புரைய ஆரம்பிச்சாங்க. முதல் கட்டமா திருச்சி, அதனை அடுத்து தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்கள் திருச்சி, அதே மாதிரி புதுச்சேரி, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று அந்த சுற்றுப்பயணமானது நடைபெற்றது. சனிக்கிழமை அன்று மட்டும் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது செப்டம்பர் மாத இறுதியில என்னன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நடைபெற்ற அந்த ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. இதுல ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துல என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 3 மாத காலங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது புதுச்சேரியில இன்னைக்கு அவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது நண்பகல் 10 மணிக்கு 10 மணி முதல் 12 மணி வரை நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜய் உரையாற்ற இருக்கிறாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்துக்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னும் QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாதுன்னு போலீசார் நிபந்தனை வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் இந்த புதுச்சேரியில பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு இந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா அவருக்கு இது விதிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பொதுக்கூட்டம் மட்டுமே நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தது. அதாவது அந்த மாதிரி பொதுக்கூட்டம் கூட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள், அதாவது உணவு, தங்கும் வசதி, அதே மாதிரி உணவு, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் உடன் நல்லபடியா செஞ்சு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போகிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் அந்த சுற்றுப்பயணம் அந்த பிரச்சாரமானது முடிகிற வரைக்கும் அந்த கட்சியோட நிர்வாகிகள் தான் பொறுப்பு, அதே மாதிரி அந்த தலைமை கழகத்தில் இருக்கவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில அதன் அடிப்படையில தற்போது அந்த சுற்றுப்பயணமானது அதன் அடிப்படையில தற்போது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தற்போது நீலாங்கரையில இருந்து புதுச்சேரியை நோக்கி கிளம்பி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். நீலாங்கரையில் உள்ள அவர் வீட்டிலிருந்து தற்போது கிளம்பி அதன் அடிப்படையில் புதுச்சேரி போயிட்டு இருக்காரு. ஏன்னா காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்க நிலையில 2 மணி நேரத்துக்கு முன்பு சென்னையிலிருந்து கிளம்பி ஏறத்தாழ 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும் புதுச்சேரி போறதுக்கு. 2 முதல் 3 மணி நேரம் ஆகும். ஆனா தற்போது கிளம்பி இருக்கிற நிலையில 10 மணி அளவுக்கு பொதுக்கூட்டம் நடைபெற இடத்துக்கு போய் சேருவாரா? அதன் அடிப்படையில அந்த 10 மணி 10 to 12 தான் அவங்க கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணக்கூடியதுக்கு உரையாற்றுறதுக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துல அந்த உரையாற்ற முடியுமா அப்படிங்கிறது இனி வரும் நேரங்களில் கொஞ்ச நேரங்கள்ல தெரிய வருங்க. விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.